ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். ஆமியன் செல்லமே, உனக்கான நல்லது நடப்பதற்கான இறுதிக்கட்ட நேரம் வந்துடுச்சு. இந்த சாயப்பாவின் நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையில இனி எல்லா வெற்றிகளும் வந்து சேரும். நீ போராடக்கூடிய விஷயத்திற்கெல்லாம் ஒரு வெற்றிகரமான நல்ல முடிவை கொடுக்க போறேன். இது என்ன ஆக போதோ, அது என்ன ஆக போதோ, இது எப்படி சரியாகும், அது எப்படி சரியாகும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில தான் இப்போ ஒரு அதிசயத்தை நடத்தி முடிக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். என் மேல நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் பல மடங்கு வச்சிருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் இதுவரைக்கும் கடுமையான சோதனைகளை கொடுத்துருக்கலாம். ஆனா ஒருபோதும் உன் விருப்பத்துக்கு மாறாக நான் எதையுமே செய்ய மாட்டேன். நீ ஆசைப்பட்டதை தான் உனக்கு அமைச்சு கொடுத்து உயர்ந்த நிலைக்கும் உன்னை கொண்டு வந்து சேர்ப்பேனேன்னு செல்லமே. உன் கவலைகளுக்கெல்லாம் மருந்தாகத்தான் இந்த சாயப்பாவின் நாமம் இருக்க போது. நானும் உன்னை பாதுகாப்பு கவசமாக இருந்து காப்பாற்ற போறேன். தோல்வியின் விளிம்பில் இருந்தாலும் நான் உன்னை கைவிட்ட மாட்டேன். என் அனுமதி இல்லாம எந்தவித கெடுதலும் உனக்கு நேராமல் உனக்கு துணையாக நான் இருந்து உன் போராட்டத்தை முடிச்சு வச்சு நீ எதிர்பார்த்த காரியங்களிலும் உனக்கு வெற்றியை தரத்தான் வந்திருக்கேன் சொல்லவே. ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு வழியே இல்லை, ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழியே இல்லைங்கிற இடத்துல கூட இந்த சாயப்பா உனக்காக ஒரு புது வழியை உண்டு பண்ணுவேன். நிச்சயமாக உன் துன்பமெல்லாம் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கை இன்பமாக மாறுவதையும் நீ வெற்றி அடைவதையும் பார்க்கத்தான் போகிறாய் என் செல்லமே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் அவங்கவங்களுக்கு எது நல்லதோ, அவங்கவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நியாயம்னு சொல்லுவாங்க. உன் வாழ்க்கைக்கு எது சரி, உனக்கு எது சந்தோஷம்னு உனக்கான நியாயத்தை ஒருவர் கூட பேச மாட்டாங்க. உனக்கான எல்லாத்தையும் நீதான் செஞ்சுக்கணுன்றத புரிஞ்சுக்கோ. சில காலமாகவே நீயாக இல்லை, நிம்மதி இல்லாத கவலைகளை நினைச்சு நினைச்சு வருத்தப்படுற. இந்த சாயப்பா நான் இருக்கும்போது உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தருவேன்னு சொன்ன பிறகு உனக்கு எதுக்கு கவலை? நடந்ததை நினைச்சு நீ வருந்தியதெல்லாம் போதும். இப்போ நான் உனக்கு கொடுக்க போற இன்பங்களை அனுபவிக்க தயாராகு. இனி வரக்கூடிய காலம் எல்லாம் வசந்த காலமாகவே இருக்கும். எத்தனை தடைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி செல்லக்கூடிய தைரியம், எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையை வாழ முடியுன்ற தைரியம் உனக்குள் வந்துவிட்டது தானே. இதோ உன் வாழ்க்கையின் இருளை போக்கி உனக்கான வெளிச்சத்தை தர்றதுக்கு இந்த சாயப்பா நானும் தயாராயிட்டேன். இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கையில சூழ்ந்திருந்த இருளெல்லாம் விலகி ஒளிமயமான சந்தோஷமான வாழ்க்கைய நீ புது ஆள் போல வாழ போற. வீடு வாங்கணுன்ற கனவு உனக்கு நனவாக போகுது. கனவு இருந்த எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கூட போக்கி உனக்கு எல்லா வகையிலும் நல்ல வழி காட்டுவதற்கு இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். உனக்கான பொறுப்புகளை எல்லாம் சரியாக செய்துவிடு என் செல்லமே. 1000 பேர் உன்னை பத்தி 1000 விதமா குறை சொல்லும்போது யாராவது ஒருத்தர் உனக்கு ஆதரவாக வந்து நின்று பரவாயில்ல, எனக்கு உன்னை பத்தி தெரியும், யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லைன்னு ஒன்றை சொன்னாங்கன்னா அது உன் மன பாரத்தை எல்லாம் குறைச்சு உனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தரும்னு எனக்கு தெரியும். அப்படிதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே உனக்கு உதவி செய்யலைனாலும், எல்லாருமே உனக்கு எதிராக நின்றாலும் உன்னை பத்தி எனக்கு தெரியும். நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்வதற்காக இந்த சாயப்பா நான் இருக்கேன். நீ எப்போதும் உன் புத்தியையும் மனசையும் ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கிட்டினா, ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி சிந்திச்சினா எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். நான் சொல்றது புரியுதா? ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது ஒரு சிலருக்கு புத்தி வேறொன்னு சொல்லும், மனசு வேறொன்னு சொல்லும். மூளையும் மனசும் எப்போது ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிக்குதோ அப்போதுதான் அந்த விஷயம் சரியாக நடந்து முடியும். நீ செய்யக்கூடிய காரியங்களின் முடிவு எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அதற்கேற்றால் போல உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் மனசுக்குள்ள சிந்தனைகளை எல்லாம் அமைதிப்படுத்தி உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றுவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை முதல்ல மாத்திக்கோ. கெட்ட பழக்கம் மாறணும்னா அதற்கு பதிலாக இன்னொரு நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் தானே. சும்மா தூங்காம கண்டதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காம
சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வீணடிக்காம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நினச்சிக்கிட்டே இரு. இந்த சாயப்பாவை கூட நினைக்கலாம், ஓம் சாய்ராம்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லைனாலுமே கூட வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு அதை நல்ல பழக்கமாக நீ தொடர்ந்து செய்யும் போது ஒவ்வொரு நல்ல பழக்கமும் உன் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல வருமானம் வரும்படி அதிர்ஷ்ட வாய்ப்பை உனக்கு அமைச்சு தரப்போறேன். நீ தயங்காமல் முன்னேறி போனினா என் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையை நீ ஒப்படைச்சிருக்கிறது இந்த சாயப்பா என்னிடம் அல்லவா? நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு நன்மைகளை நான் உனக்கு நடத்தி தரேன். நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் எல்லா வெற்றிகளும் வந்து சேரும். யாருக்கு நன்றி உணர்வு இருக்கோ அவங்களுக்கு தான் நான் எப்பவுமே அபரிமிதமாக அள்ளி கொடுப்பேன். யார் உனக்கு சின்ன விஷயம் உதவி செஞ்சாலும் அதை மறக்காம நன்றியுணர்வோட ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை அவர்களுக்கே திரும்ப செஞ்சிரு. சில காலமாகவே உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கெல்லாம் விடை கிடைக்க போகுது. எது வேணும்னு என்கிட்ட வந்து நின்னியோ அதையே உனக்கு அள்ளித்தரப் போகிறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் வீடு தேடி வர்றேன்னு நான் சொன்னது போல இப்போதே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் முடிச்சு தர்றேன். உன்னை விட்டு யாராவது பிரிஞ்சு போனா அது உனக்கு எவ்வளவு வலியையும் வேதனையும் கொடுக்கும்னு எனக்கு தெரியும். நீ அவங்க மேல வச்சிருக்க பாசம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ அப்படி வருத்தப்படுற. ஆனா உன்னை விட்டு பிரிஞ்சு போற உறவுகள் வேஷம் போட்டு நடிச்சதின் காரணமாக எதையுமே வெளிக்காட்டிக்காம அவங்க பாட்டுக்கு நிம்மதியா இருக்காங்க. உன் மனசு இப்போ எதை நினைச்சு கவலைப்படுதோ அதை தெரிஞ்சுக்கிட்டனால தான் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்க உன்னை தேடி வந்தேன். நிச்சயமாக உன் வறுமையை நீக்கி உன் வாழ்க்கையை வளமாக மாற்ற வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோமேனு நீ வருத்தப்படாத. உனக்கான எல்லையில்லாத சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்பொழுது நீ போராடிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் அதிசயமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். இதுவரைக்கும் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துட்டேன். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக தானே இருக்கும். நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க முன்பாக நீ ஜொலிக்க போற. ஓ நல்ல மனசு எனக்கு புரியுது. நீ எல்லாருடைய நன்மைக்காகவும் தீவிரமாக யோசிக்கிற. யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அதுக்காக பெருசா கவலைப்பட்டு நீ ஏன் உன் உடம்ப கெடுத்துக்கிற? மற்றவங்களுக்காக நீ என்கிட்ட பிரார்த்தனை செய்யும் போதே அவங்கள பத்தின கவலையை நீ மறந்துடலாம். ஏன்னா நீ உனக்காக மட்டும் கேட்காம அடுத்தவங்களுக்காக எப்போது பிரார்த்தனை செய்தாயோ அப்போதே நான் அவங்க பிரச்சனையும் தீர்த்துருவேன், உன் பிரச்சனையும் தீர்க்க ஆரம்பிச்சிருவேன். நீ எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா அது உன் ஆற்றலையும் சக்தியையும் குறைச்சிடும் அல்லவா? நீ முழு மன சக்தியோட தைரியமாக இருக்கும்போது தானே எல்லாத்தையுமே உன் வாழ்க்கையில சமாளிக்க முடியும். வாழ்க்கையை சரி கட்டி சமாளிச்சு சந்தோஷமா வாழணும்னா நீ எதை பத்தியும் பெருசா கவலைப்படாம பிரார்த்தனைகள் மட்டும் செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய கடமைகளை உற்சாகமாக செய்தாலே போதும். இந்த சாயப்பா எதை எப்படி முடிக்கணும்னு தெரிஞ்சதால உனக்கான வெற்றிகளை சுலபமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துடுவேன். இப்போது உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துருச்சு. இன்னையிலிருந்து நான் உன் கூடவே தான் இருக்க போறேன் செல்லமே.